வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பு குழந்தையே, நீ எப்போதும் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய். நான் உன்னை பார்க்கவில்லை என்று புலம்பாதே, எப்போதும் உனக்கு துணையாகவே இருக்கிறேன். நினைக்கிறாய் உனக்கு யாரும் இல்லை என்று, உங்க அப்பன் முருகன் உன்னுடனே இருக்கிறேன். ஒவ்வொரு கஷ்ட காலத்திலும் உனக்கு துணையாக நான் வருவேன். உன்னை யார் ஒருவர் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை என்னுடைய வேலை கொண்டு வீழ்த்தி உனக்கு நான் வெற்றியை தருவேன். நீ தைரியமாய் இரு. உன்னை எப்போதும் தனியாக நான் விடமாட்டேன். நீ அப்பா முருகா என்று ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டால் அடுத்த நிமிடமே உனது அருகில் வந்து நின்று உனது கஷ்டம் என்னவோ அதை உடனே தீர்த்து வைப்பேன். இன்னும் சிறிது காலம் தான் உனக்கு கஷ்டம், இத்தோடு உனது கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து போகப் போகிறது. நீ ஒவ்வொரு நாளும் புலம்பும் புலம்பல்களை நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். அதற்கு விடை தரவே இப்போது நான் உனது கண்ணில் பட்டுள்ளேன். உங்க குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் என்னை பார்க்கும் இந்த நேரத்திலிருந்து சரியாக போகிறது. நீ நிம்மதியான வாழ்க்கையை இனிமேல் வாழ. உனக்கு கஷ்டம் என வரும்போது உடனடியாக வந்து அனைத்து கஷ்டத்திற்கும் தீர்வை நான் தருகிறேன். உனக்கு எப்போது மனது நிம்மதி இல்லை என்று நினைக்கிறாயோ அப்போது அப்பா முருகா என ஒரு முறை என்னை மனதில் மனதார நினைத்து அல்லது அருகில் உள்ள முருகன் கோவில் சென்று என்னை வழிபட்டு விட்டு வா, உடனே நீ மனம் மகிழ்வாய். நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடன் துணையாகவே தான் இருக்கிறேன். நான் தினந்தோறும் உன் வீடு வந்து உன்னை பாதுகாத்து கொண்டே தான் இருக்கிறேன். உன்னை எந்த எதிரிகளோ எந்த கெட்ட சக்திகளோ அண்ட விடாமல் பாதுகாத்து கொண்டே தான் இருக்கிறேன். நீ எப்போதெல்லாம் என்னை நினைக்கிறாயோ அப்போதெல்லாம் கஷ்டம் இல்லாமல் வாழ்வதற்கு உண்டான வழியை நான் உனக்கு காட்டுகிறேன். உன் மனதில் இருக்கும் வழிகளும் வேதனைகளும் எனக்கு புரிகிறது. இவையெல்லாம் உனக்கு இன்று முடிவடையப் போகிறது. உனது வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு நீ வாழப் போகிறாய். உனது வாழ்க்கையில் நீ எதை அடைய நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அதை அடையும் நேரம் இப்போது உனக்கு வந்து விட்டது என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாம் இன்று நீ என்னை பார்த்த நேரம் அனைத்தும் விலகி விட்டது. இனிமேல் உனக்கு நடக்கும் காரியங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே. நீ எதையும் நினைத்து மனதை குழப்பாதே, நான் உனக்காகவே உன்னுடன் இருக்கிறேன். குழந்தையே, கலங்காதே. நீ சுமக்கும் சுமைகளை கண்டு அஞ்சாதே. உன் சுமைகளை தாங்கிக் கொள்ள உன் அப்பன் யான் இருக்கிறேன். விதி என்று ஒன்று இருந்தால் அதை மாற்றும் மதியும் என்னிடம் உண்டு. உன் வாழ்வில் சோதனைகள் வருவது உன்னை வீழ்த்துவதற்கு அல்ல, உன்னைச் செதுக்கி ஒரு வைரம் போல் ஜொலிக்க வைப்பதற்கே. எதை இழந்தாலும் பரவாயில்லை, நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. பொறுமையாக இரு, காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். நேர்மையாக நட, தர்மம் உன்னை ஒருபோதும் கைவிடாது. அன்பை செலுத்து, உயிர்களிடத்தில் காட்டும் அன்பே என்னை வந்தடையும் வழி. உன் உள்ளத்தில் நான் இருக்கும்போது உனக்கு ஏது பயம்? வேல் இருக்க வினைகள் ஓடும். வெற்றி உனதே. என்னையன்றி அணுவும் அசையாது என்பதை உணர்ந்த என் அன்பே. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் போன்றது. அதில் அமைதியையும் சந்தோஷத்தையும் தேடும் உனக்கு உன் தகப்பன் நான் கூறும் ஞான உபதேசங்கள் இவை. கவனமுடன் செவிமடு. நீ இன்று சந்திக்கும் தடைகளும் வலிகளும் உன்னுடைய முந்தைய வினைகளின் பயனாக இருக்கலாம். ஆனால் வினை ஓட விடும் வேல் என்னிடம் உண்டு. நீ உண்மையான பக்தியுடன் என்னிடம் சரணடையும்போது உன் வினையின் வேகத்தைக் குறைத்து உன்னை தாங்கும் கவசமாக நான் மாறுவேன். நெருப்பில் இட்ட தங்கம் எப்படி ஜொலிக்குமோ அப்படித்தான் இந்த சோதனைகள் உன்னை மாற்றும். பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே அறிவு மங்கிவிடும். எதைக் கண்டும் அஞ்சாதே. உன் நிழலைப் போல நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறவில்லை என்றால் உனக்கு தகுதியான ஒன்றை நான் உருவாக்கி வருகிறேன் என்று பொருள். வெற்றி என்பது மற்றவர்களை வீழ்த்துவது அல்ல, உன்னிடமுள்ள தீய குணங்களை, ஆணவம், கன்மம், மாயை வீழ்த்துவதே ஆகும். விடாமுயற்சி எறும்பு ஊற கல்லும் தேயும். உன் முயற்சியை கைவிடாதே. மௌனம்
தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர். மௌனம் உனக்கு மன வலிமையை தரும். தர்மம் உன் வருவாயில் ஒரு பகுதியை இல்லாதவருக்கு கொடு. அதுவே எனக்குச் செய்யும் பெரும் பூசை. உன் கவலைகளை மூட்டையாக கட்டி என் பாதத்தில் வைத்துவிடு. முருகா, எல்லாம் உனது செயல் என்று நீ இன்று முழுமையாக உணர்கிறாயோ அன்று முதல் உன் பொறுப்புகள் அனைத்தும் என்னுடையவை. உனக்கு எது வேண்டும், எப்பொழுது வேண்டும் என்பது எனக்கு தெரியும். உன்னுள்ளே நான் இருக்கிறேன், என்னுள்ளே நீ இருக்கிறாய். கலக்கம் தவிர்த்து உன் கடமையைச் செய். வெற்றி நிச்சயம். காலச் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இன்று நீ காணும் துயரம் நாளை மறைந்து போகும் மேகம் போன்றது. எதற்கும் கலங்காதே. பழனி மலையில் வீற்றிருக்கும் ஆண்டவன் நான் உனக்கு கூறும் ரகசியம் இதுவே. நீ வெளியுலகில் தேடும் அமைதி உனக்குள்ளேயே இருக்கிறது. நான் மலையில் மட்டும் இல்லை, உன் இதயத்தின் துடிப்பிலும் இருக்கிறேன். நீ உன் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக அமர்ந்து ஓம் சரவணபவ என்று அழைத்தால் அந்த ஒலியின் அலைகளாக நான் உனக்குள் இறங்குவேன். என் கையில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் அல்ல, அது ஞானத்தின் அடையாளம். அதன் அடிப்பகுதி ஆழமானது, அதாவது நம் தேடல் ஆழமாக இருக்க வேண்டும். அதன் உடல் பகுதி அகலமானது, நம் அறிவு விசாலமாக இருக்க வேண்டும். அதன் முனை கூர்மையானது, நம் இலக்கு மிக கூர்மையாகவும் தெளிவாலும் இருக்க வேண்டும். உன் புத்தியை வேல் போல கூர்மையாக்கு, எந்த பிரச்சினையும் உன்னைக் கண்டு சிதறி ஓடும். வாழ்க்கையை எதிர்கொள்ள இந்த 6 குணங்களை உனக்குள் வளர்த்துக்கொள். கருணை, எளியவர்களிடம் அன்பு காட்டு. பொறுமை, காலம் கனியும் வரை காத்திரு. தைரியம், அதர்மத்தை எதிர்த்து நில். ஞானம், உண்மை எது பொய் எது எனப் பிரித்தறி. பக்தி, உன்னை விட மேலான ஒரு சக்தி உன்னை வழிநடத்துகிறது என நம்பு. நிதானம், உணர்ச்சிவசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. உன் பாதையில் கற்கள் இருந்தால் அவை உன்னை தடுப்பதற்கு அல்ல, நீ இன்னும் உயரமாக ஏறிச் செல்வதற்கான படிகளே அவை. சூரபத்மன் எனும் அசுரன் உன் அகங்காரத்தின் வடிவம். அதை அழிப்பதற்கு பதில் நான் அவனை மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றினேன். அதாவது உன் பலவீனங்களை அழித்துவிடாதே, அவற்றை உனக்குச் சாதகமான பலமாக மாற்று. அலைபாயும் உன் மனதை என்னிடம் தந்துவிடு. இந்த பிரபஞ்சத்தின் இரகசியத்தையும் உன் வாழ்வின் நோக்கத்தையும் என் மயில் தோகையின் விரிப்பில் உனக்கு உணர்த்துகிறேன். நானே பிரணவத்தின் வடிவம். பிரம்மாவிற்கே உபதேசம் செய்த தகப்பன் சாமி நான். உனக்குள் இருக்கும் நான் எனும் அகந்தையை நீக்கிவிட்டு ஓம் எனும் ஒலியில் லயித்தால் அங்கே நீ என்னை காண்பாய். உனக்குள் இருக்கும் தெய்வீகத் தன்மையை உணர்வதே நீ எனக்குச் செய்யும் ஆகச்சிறந்த வழிபாடு. புறத்தே நடந்த போர் ஒரு குறியீடு மட்டுமே. அகத்தே உனக்குள் இருக்கும் 3 அசுரர்களை நீ வெல்ல வேண்டும். ஆணவம், தற்பெருமை, நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விடு. கன்மம், செயல் விளைவு, பலனை எதிர்பார்க்காமல் கடமையைச் செய். மாயை, மயக்கம், நிலையற்ற உலகப் பொருட்கள் தரும் இன்பமே நிரந்தரம் என நம்பாதே. இந்த 3ஐயும் என் ஞான வேல்